ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஒரு ரெஸ்டாரண்ட் டேஸ்ட்டில் வீட்லேயே பாஸ்தா எப்படி செய்யறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாஸ்தா செய்கிறதுக்கு ஒரு வாணலில் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கலாங்க. பாஸ்தா முழுகிற அளவுக்கு தண்ணி எடுத்துக்கணும். நல்லா தண்ணி கொதிக்கணும். இப்போ உப்பு, ஒரு ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாங்க. இந்த ஆயில் போடுறதுனால பாஸ்தா வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். பாஸ்தாவை அடிக்கடி நம்ம கிளறி விடணுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். சிம்மில் வச்சு கிளறி விடலாங்க. இப்போ வெந்துதான்னு பார்க்குறதுக்கு நல்லா இது வேகிறதுக்கு ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் ஆகுங்க. வெந்துதான்னு பார்க்குறதுக்கு ஒரு அமுக்கி பார்த்தாவே நல்லா சாஃப்டாக இருக்கும். இதை வச்சே நம்ம பார்த்துக்கலாம். இப்போ பாஸ்தா வெந்துடுச்சுங்க. இதை நம்ம வடித்து எடுத்துக்கணுங்க. தண்ணியை நம்ம வடித்து எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நம்ம தண்ணியை வடித்து எடுத்துக்கிறோம். அது மேலே கொஞ்சம் பச்சை தண்ணி ஊற்றி எடுத்துக்கணும். அப்போ தான் இது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இப்போ நல்லா தண்ணியை வடித்து எடுத்துக்கலாம். அதே வாணலை அடுப்பில் வச்சுக்கலாங்க. அதில் ஒரு ஒரு 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாங்க. ½ ஸ்பூன் பட்டர் போட்டுக்கலாங்க. இந்த பட்டர் போடுறதுனால பாஸ்தா நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். ½ ஸ்பூன் இஞ்சிங்க, கட் பண்ண இஞ்சியை போட்டுக்கலாம். ½ ஸ்பூன் பூண்டு போட்டுக்கலாம். இந்த இஞ்சியும் பூண்டுக்கு பதிலாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட போட்டுக்கலாம். ஆனால் நம்ம கட் பண்ணி போடும்போது டேஸ்ட்டே நல்லா வேறு லெவலில் இருக்குங்க. நல்லா வாசனையாக இருக்கும். நல்லா கிளறி விட்டுக்கலாம். அதோட கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு 7-8 பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டுக்கலாங்க. நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். அதையும் இது எண்ணெயிலேயே இருக்கும்போது இந்த பச்சை மிளகாய் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதோட ஒரு 2 வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கணும். அதோடு நான் கொஞ்சம் பச்சை பட்டாணி போட்டுக்கிறேங்க. வீட்டில் கேரட் இருந்தாலும் போட்டுக்கலாம். நீங்கள் கேப்சிகம் போட்டுக்கலாம். உங்கள் வீட்டில் எந்த காய்கறி இருக்கோ அதை போட்டுக்கலாங்க. அதோடு நான் அரைச்சி வச்ச தக்காளி, ஒரு 3 தக்காளி போட்டுருக்கேங்க. இதை போட்டு நல்லா கிளறிக்கலாம். உங்கள் வீட்டில் கேரட் எந்த காய்கறி இருக்குதோ அதை போட்டுக்கலாம். கேரட் போட்டுக்கலாம், பீன்ஸ் போட்டுக்கலாம். நான் பச்சை பட்டாணி மட்டும்தான் போட்டிருக்கேன். கேப்சிகம் போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. ஆல்ரெடி நம்ம பாஸ்தாவில் வேக வைக்கும் போதே உப்பு போட்டிருக்கோம். அதனால் இந்த கிரேவிக்கு உண்டான அளவுக்கு மட்டும் பாஸ்தாவில் நம்ம உப்பு போட்டுக்கலாங்க. அதோட பெப்பர் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறோம். சில்லி ஃப்ளேக்ஸ் ½ ஸ்பூன் போட்டுக்கலாங்க. ஆரிகனோ ½ ஸ்பூன் போட்டுக்கலாங்க. மசாலா ½ ஸ்பூன் போட்டுக்கலாங்க. இது மசாலா பாக்கெட்னே நம்ம விற்கிதுங்க. இப்போ தனியாக நான் அந்த பாக்கெட் தான் வாங்கி போட்டுக்கிட்டேன். அதுலேயே சில்லி ஃப்ளேக்ஸ், ஆரிகனோ, மசாலா எல்லாமே வருதுங்க. அதோடு சேர்த்து அந்த பாக்கெட்டாகவே நான் வாங்கி போட்டுக்கிட்டேன் நான். இப்போ பாஸ்தாக்குனே மசாலா பாக்கெட் தனியாக விற்கிது. அதையே நான் போட்டுக்கிட்டேன். அதோட டொமேட்டோ சாஸ் ஒரு 1½ ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிட்டேன். அதோட சில்லி சாஸ் அது ஒரு 1½ ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிட்டேன். எல்லாத்தையும் போட்டு நல்லா கலக்கி விடணுங்க. லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலக்கி விட்டுட்டு இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற அந்த பாஸ்தாவை எடுத்து போட்டுக்கலாங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலக்கி விடலாம். ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா கலக்கி விடலாங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கும், இல்லைன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும், அடி பிடிக்கும். லோ ஃப்ளேமில் சிம்மில் வச்சுட்டு நல்லா கலக்கி விட்டுலாங்க. இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, அதை நம்ம ஃப்ளேவருக்காக போட்டுக்கலாங்க. இந்த கொத்தமல்லி இலை இந்த பாஸ்தாவுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்குங்க.
நல்ல ஒரு டேஸ்ட் குடுக்குங்க. இப்ப வீட்லயே ரெஸ்டாரண்ட் டேஸ்ட்ல டேஸ்ட்டான பாஸ்தா ரெடி ஆயிடுச்சுங்க. இனி குழந்தைங்க கேட்டா கடையிலலாம் போய் வாங்கி குடுக்க வேணாங்க. இந்த மாரி வீட்லயே செஞ்சு குடுங்க. வீட்ல செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம நம்ப சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.